வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதி. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தனித்து போட்டியிட உள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சி அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு வகிவாகத்தையும் எடுக்கப் போவதில்லை என தமிழ் மக்கள் பொதுச்சபை அறிவிப்பு. இலங்கையை உலகில் முதலிடம் பெறச் செய்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு பார்வை என சஜித் பிரேமதாச நம்பிக்கை. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தேர்வு செய்வது மலிபன் கிரி. ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை துரிதப்படுத்துவதோடு மீண்டும் அவ்வாறானதொரு அழிவுக்கு நாட்டுக்குள் இடமளிக்காத வகையில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டிய சென்ட் செபஸ்தியன் தேவாலயத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு உறுதியளித்தார். இன்று காலை கட்டுவாப்பட்டிய தேவாலயத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான அமைக்கப்பட்டிருக்கும் நினைவு தூபிக்கும் மலரஞ்சலி செலுத்தினார். ஜனாதிபதியின் வருகையை நினைவூட்டும் வகையில் நினைவு சின்னம் ஒன்றும் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டது. මම ඔබට සාතිකයක් දෙන්නම්. ඔබගේ අපේක්ෂාවත් මාගේ අපේක්ෂාවත් එකක්. இந்த நாட்டில் அண்மைய காலத்தில் மிக மோசமான அழிவு 2019 ஏப்ரல் 21 நிகழ்ந்தது. அந்த விடயங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு அழிவதற்கு நான் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தனக்கு வாக்களித்ததன் பின்னணியில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்ததென நம்புகின்றேன். இந்த நாட்டு மக்களின் நோக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் தான் கொண்டிருக்கும் நோக்கங்களும் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு மாறுபட்டவை அல்ல. ஈஸ்டர் தாக்குதல் குறித்து மக்கள் எதிர்பார்க்கும் நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் என்பதுடன் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பிலான முழுமையான முடிவொன்றுக்கு வந்து அந்த முடிவை அடிப்படையாக கொண்டு சாட்சிகளை திரட்டுவதால் மாத்திரம் இந்த விசாரணைகளை கொண்டு நடத்த முடியாதெனவும் வெளிப்படைத்தன்மையுடன் இந்த விசாரணைகளை முன்னெடுக்குமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன். அரசியல் மாற்றத்திற்காக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. அரசியலுக்காக நூற்றுக்கணக்கில் அப்பாவி உயிர்களை பலியிடுவது பாரிய අලිවාகும். අපේ රට තුළ ඇති නොවීම සඳහා වූ පරීක්ෂණයක් අත්දැකීමක් අපේ රට අවශ්‍යයි. ඒ පිළිබඳව ඔබට සහතික. அனுசரணை வழங்கியோர் இலங்கை தாய்மார் நம்பிக்கையுடன் தேர்வு செய்வது மலிபன் கிரி. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழரசு கட்சி போட்டியிடும் எனவும் திருகோணமலையில் தமிழரசு கட்சியின் சின்னத்தில் போட்டியிட ஏனைய கட்சிகள் முன்வர வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி ஊடாக போட்டியிடும் யாழ் தேர்தல் மாவட்டத்துக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிடும் 4 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற வேட்பாளர் தெரிவுக்குழு கூட்டத்தின் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். இதேவேளை கட்சியின் தலைவர் மாவை சீனாதராஜா தேர்தலில் போட்டியிட மாட்டார் எனவும் தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லும் திட்டம் இல்லை எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே திரு ஸ்ரீதரனும் நானும் போட்டியிடுகிறோம். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 9 வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்த முடியும். திரு ஸ்ரீதரன், சுமந்திரன், SCC இளங்கோவன், கேசவன் சாயந்தன், சந்திரலிங்கம் சுஹிர்தன், சுரேகா சசீந்திரன், தியாகராஜா பிரகாஷ், இமானுவேல் ஆனல்ட், கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம். நாங்கள் இருவர்
ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக 3 தடவைகள் இருந்தவர்கள். ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 6 பேரை நியமிக்க முடியும். அதிலே 4 பேர்களை இன்றைக்கு நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம். இரா சாணக்கியன், அவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர். கிட்டினபிள்ளை சேயோன், தியாகராஜா சரவணபவன், வைத்தியர் ஸ்ரீநாத், இந்த 4 பேர்களையும் நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம். அடுத்த 2 பேர்களும் மட்டக்களப்பு மாவட்ட கிளையோடு பேசி அது இறுதி செய்யப்படும். அதை தவிர வன்னி தேர்தல் மாவட்டம், திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம், அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமான விடயங்களிலே வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படவில்லை. ஆகையினாலே தற்போதைக்கு நாங்கள் கரிசனையிலே எடுத்துக்கொண்டிருக்கிற பெயர்களை நாங்கள் வெளியிடவில்லை. அம்பாறை மாவட்டத்திலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சியாகவே போட்டியிடுகிறோம் என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அம்பாறை மாவட்டத்திலே இருக்கிற எங்களுடைய கட்சி உறுப்பினர்களோடு கலந்து ஆலோசித்து 10 பேர் கொண்ட பெயர் பட்டியல் ஒன்று வேட்பு மனுவாக தாக்கல் செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. புதன்கிழமை 9ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு வவுனியாவிலே கட்சி பணிமனையிலே கூடி முடிக்க வேண்டிய சில விடயங்களை முடித்து வன்னி, திருவண்ணாமலை, அம்பாறை மாவட்டங்களுடைய வேட்பாளர் பட்டியலையும் நாங்கள் பூர்த்தி செய்து அறிவிப்போம். அம்பாறை மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி தனியாக இலங்கை தமிழரசு கட்சியாகவே தான் போட்டியிடும் என்கின்ற முடிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலையை பொறுத்தவரையிலே ஒரு இணக்கப்பாடு எய்தப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலேயும் பெயரிலேயும் நாங்கள் போட்டியிடுகிற போதும் மற்ற கட்சிகளிலே இருந்து வேட்பாளர்களை எங்களுடைய பட்டியலிலேயும் சேர்த்து கொள்வதென்று ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நேற்றைய தினம் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தேன். பெண் வேட்பாளர்கள் கிடைக்கவில்லை, காடு வீடெல்லாம் அலைந்து திரிகிறோம் என்று நான் சொன்னது. அதை கேட்டுவிட்டு நான் இப்பொழுது சொன்ன இந்த 2 பெண்மணிகளும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுறவர்கள் அதை கேட்டுவிட்டு இன்று காலை தான் தங்களுடைய விண்ணப்பத்தை கொடுத்தார்கள். கேட்ட 2 பேருக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டுமாக இருந்தால் மக்கள் மத்தியிலே என்ன மாதிரியான விகிதாசாரத்திலே பெண்கள் ஆண்கள் இருக்கிறார்களோ அது பிரதிபலிக்கப்பட வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு வலியுறுத்தியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் கிழக்கு மாகாண ஒருங்கிணைப்பாளர் கானா லவகுரராசா தெரிவித்துள்ளார். என்று மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். நீங்கள் உங்களோட சுயநலம் அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் மறந்து அல்ல அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வுக்காக நாங்கள் பயணிக்க வேணும், ஒன்றாக பயணிக்க வேணும், கூட்டாக அல்லது கூட்டணியாக நாங்கள் பயணிக்க வேணும் என்ற ஒரு மனநிலையிலே தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயணிக்க வேணும் என்பதை நாங்கள் வினயமாக நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். நாங்கள் பிரிந்து நாங்கள் தனித்து உங்களை கட்சி ரீதியாக தனித்து நாங்கள் போட்டியிடுகின்ற வேளையில் ஏனைய தென்னிலங்கை கட்சிகளோ அல்லது ஏனைய மாற்று கட்சிகளோ மக்கள் மத்தியில் பாரியளவான வெற்றிகளை எய்தக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கடந்த 76 வருட காலமாக இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இந்த அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னேற்றகரமான செயற்பாடுகளும் நாம் எய்தவில்லை. ஆகவே இது ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு பார்க்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு வகிபாகத்தையும் எடுக்கப் போவதில்லை என தமிழ் மக்கள் பொதுச்சபை அறிவித்துள்ளது. தமிழர் தரப்பு அரசியல் கட்சிகளை அவர்களது இருப்புக்கான பதவிக்கான நலன்களுக்கு அப்பால் அழைத்து சென்று தேசத்துக்காய் ஒருங்கிணைக்க கால அவகாசமோ சாத்தியமோ தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு தற்போதைய நிலையில் இல்லை என தமிழ் மக்கள் பொதுச்சபை தெரிவித்துள்ளது. ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதவி நோக்கங்களுக்காக எதிரணியாக பிரிந்து நின்று மக்களின் ஒற்றுமையினை சிதறடிக்கும் போட்டி அரசியல் தேசமாய் ஈழத் தமிழர்களை ஒன்று திரட்டுதல் என்ற உன்னத குறிக்கோளுக்கு முற்றிலும் விரோதமானது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபை எந்த ஒரு வகிபாகத்தினையும் எடுக்காது. ஈழத் தமிழர் தேசத்தை கட்டமைப்பதற்காக மக்களை ஒன்று திரட்டும் தனது குறிக்கோள் நோக்கிய பணியில் தளராது தமிழ் மக்கள் பொதுச்சபை பயணிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை உலகில் முதலிடம் பெறச் செய்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு பார்வை என கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
அரசியல் ரீதியாக பின்னடைவை சந்தித்தாலும் நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் கோமகம தேர்தல் தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி ஏரந்த வெளியகவின் ஏற்பாட்டில் கட்சி செயற்பாட்டாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். මේ දේශපාලන ව්‍යාපාරවල නිරත වෙන්නේ මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ගමන ක්‍රියාත්මක කරන්නේ ජනතාවගේ ආශිර්වාදය මත மக்களின் ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் தான் ஜனநாயக பயணம் முன்னெடுக்கப்படுகின்றது. நாட்டை வெல்வதே முதன்மையானதாக அமைய வேண்டும். இந்த அரசியலின் மூலம் நாட்டை பலப்படுத்துவதாகவும் 220 லட்சம் மக்கள் பாதுகாக்கப்பட்டு அனைத்து பிரஜைகளுக்கும் பாதுகாக்கப்பட்டு வளமான நாடு உருவாக்கப்பட வேண்டும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கரை சந்தித்த போது இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். வங்குரோத்து அடைந்த சந்தர்ப்பத்தில் இருந்து ஒரு நாடாக இந்தியா பெரும் உதவிகளை வழங்கியுள்ளது. அவருக்கு நன்றி தெரிவித்து மேலும் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொண்டோம். இந்த நாட்டுக்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறும் இந்தியாவில் உள்ள பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடம் நமது நாட்டில் தொழிற்சாலைகளை நிறுவவும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் இந்தியா முதலீடுகளை அதிகரிக்குமாறும் தூதுவரிடம் கோரிக்கை விடுத்தோம். நாம் இன்னும் வங்குரோத்து அடைந்த நிலையிலேயே இருக்கின்றோம். கடன்களை அடைக்க முடியாத ஒரு நாடாகவே உள்ளோம். 2028 ஆண்டுக்குள் மீண்டும் கடனை செலுத்த வேண்டும். எனவே நாட்டின் வளர்ச்சிக்காக எப்பொழுதும் முன்னெடுக்க வேண்டும். இதற்கான அதிகபட்ச பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையை உலகில் முதலிடம் பெற செய்வதே ஐக்கிய மக்கள் சக்தியின் தொலைநோக்கு பார்வையாகும். இதற்காக பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் முன்னேறி பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும். நமக்கு நெருக்கமான இந்தியாவின் ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் அவதிப்படும் நம் நாட்டில் வறுமையை போக்க தெளிவான வேலை திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். ஏற்றுமதி சார்ந்த தொழில் முறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் இளைஞர்களின் தொழில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். අපට ලබා දුන්න ඉන්දියාව. අපි ශ්‍රී ලාංකීය ජනතාවගේ ස්තුතිය සහ ප්‍රණාමය இலங்கை எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி நிலைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகளே காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 வருடங்களின் முன்னர் இலங்கை எதிர்கொண்ட அரசியல் அதிர்ச்சி நிலைக்கு உள்நாட்டு வெளிநாட்டு காரணிகளே காரணம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க புத்திஜீவிகள் அமைப்பான சர்வதேச அமைதிக்கான கார்னகி என்டோமெண்ட் அமைப்பின் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் காணப்படும் நிலைமை உலகின் ஏனைய பகுதிகளில் தாக்கத்தை செலுத்தக்கூடும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் ஜப்பான் பிரதமரை சந்தித்துள்ளார். இலங்கையின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு அனுகுமார திசாநாயக்க 2 தேர்தல்களில் மாத்திரம் போட்டியிட வேண்டியிருந்ததாகவும் தாம் ஜப்பானின் பிரதமராவதற்கு 5 தடவைகளாக போட்டியிட வேண்டி ஏற்பட்டதாகவும் ஜப்பான் பிரதமர் தெரிவித்துள்ளார். ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் ரட்னி பெரேராவை ஜப்பானிய நாடாளுமன்றில் சந்தித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்காவுக்கு தமது வாழ்த்துக்களையும் ஜப்பான் பிரதமர் தெரிவித்தார். அனுகுமார முதல் தடவையில் தெரிவு செய்யப்படவில்லை என்பது மோசமானது அல்ல என அவர் மேலும் குறிப்பிட்டார். வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் 1417 பில்லியன் ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அது இந்த வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் 70% என இறைவரி திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது.
நாட்டில் மின்னல் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் மின்னல் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி மேல், சப்ரவ, மத்திய, வடமேல், வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மட்டக்களப்பு, அம்பாறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. குறித்த சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. சந்தையில் முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் தற்போது முட்டையொன்றின் விலை 40 ரூபாவை கடந்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சில பகுதிகளில் 45 ரூபாவுக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் முட்டையொன்று 30 ரூபாவுக்கும் குறைவான விலையில் விற்பனை செய்யப்பட்டிருந்தது. உற்பத்தி வீழ்ச்சி அடைந்தமையின் காரணமாகவே இவ்வாறு முட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழங்கு, வெங்காயத்திற்கான விசேட இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை 10 ரூபாவினால் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோ பெரிய வெங்காயத்துக்கான வரியை 20 ரூபாவால் அதிகரிக்கவும் நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைய உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரி 50 ரூபாவில் இருந்து 60 ரூபாவாகவும், பெரிய வெங்காயத்துக்கான வரி 10 ரூபாவில் இருந்து 30 ரூபாவாகவும் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்தின் விலைகள் கணிசமான அளவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொது தேர்தலில் போட்டியிடுவதில்லை என 30க்கும் மேற்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. 9வது நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்தவர்களில் பல அமைச்சர்கள் உட்பட 30க்கும் அதிகமானவர்கள் எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, முன்னாள் சபாநாயகர்களான சமல் ராஜபக்ஷ, மஹிந்த யாப்பா அபிவர்த்தன, முன்னாள் அமைச்சர்களான ஜான் செனவரத்ன, அலி சப்ரே, பந்துல குணவர்த்தன, திச விதாரண, வாசுதேவ நாணயக்கார ஆகியோர் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என அறிவித்துள்ளனர். பாரம்பரிய அரசியலில் குறித்து காணப்படும் பொதுவான எதிர்ப்புணர்வு காரணமாக சிலர் இந்த முடிவை எடுத்துள்ள அதேவேளை சிலர் வயது காரணமாகவும் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவதில்லை என தீர்மானித்துள்ளனர். சில மூத்த அரசியல்வாதிகள் முற்றாக அரசியலில் இருந்து விலகாமல் ஆலோசகர்களாக செயற்படுவதற்கு தீர்மானித்துள்ளனர். பல அரசியல்வாதிகள் எதிர்வரும் வாரங்களில் தங்கள் அறிவிப்பை வெளியிடவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹட்டனில் ஆசிரியர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஹட்டன் சமூக நல நிலையத்தின் ஏற்பாட்டில் ஆசிரியர் தின விழா இன்று ஹட்டன் இந்து மகாசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. 28 தோட்டங்களில் உள்ள சிறுவர்களையும் ஆசிரியர்களையும் மையப்படுத்தி இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு வெற்றி கடியங்கள், சான்றிதழ்கள், பரிசில்கள், நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட நாடகம், கட்டுரை, நடனம், சித்திரம் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் கலை, கலாசார நிகழ்வுகளும் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வில் ஹட்டன் கல்வி வலய கல்வி பணிப்பாளர் ஆர். விஜயேந்திரன், சட்டத்தரணிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சந்நிதியான் ஆச்சிரமத்தின் முதியோர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமானாறு சந்நிதியான் ஆச்சிரமத்தின் முதியோர் தின நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. ஓய்வு பெற்ற முன்னாள் மேலதிக அரசு அதிபர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது வடலியடைப்பு இந்து இளைஞர் மன்ற அறநெறி பாடசாலை மாணவர்களின் வரவேற்பு நடனம், வெள்ளிசை ஆகிய கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. தொடர்ந்து தொண்டைமானாறு பகுதியில் உள்ள 70 முதியவர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் அறநெறி பாடசாலை மாணவர்கள், ஆசிரியர்களுக்கும் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன.
இதேவேளை பச்சிலைப்பள்ளி பிரதேசத்துக்குட்பட்ட தர்மக்கேணி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு 1,80,000 ரூபாய் பெறுமதியான 2 கணினி தொகுதிகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள், ஓய்வு பெற்ற விரிவுரையாளர் ஆனா குமாரவேல், ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆலோசகர் சிவனொலிபாதம், யாழ் மாவட்ட இளைஞர் சேவைகள் மன்ற உதவி பணிப்பாளர் வினோதினி, மருத்துவர் செந்தில்குமரன், சந்நிதியான் ஆச்சிரம சைவ கலை பண்பாட்டு பேரவையின் உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அறநெறி பாடசாலைகளின் மாணவர்கள், ஆசிரியர்கள், அடியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சிறுவர்களை பாதுகாப்போம் எனும் துணைப்பொருளில் நுவரெலியாவில் இன்று சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டது. சிறுவர் தினத்தை முன்னிட்டு நுவரெலியாவில் சிறுவர்களை பாதுகாப்போம் துணைப்பொருளில் இன்று சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டது. நுவரெலியா போலீசாரின் ஏற்பாட்டில் வித்தியாசமாக சிறுவர் தினம் கொண்டாடப்பட்டது. சிறுவர்கள் குதிரையில் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு போலீஸ் அதிகாரிகள் ரோஜாக்களை கொடுத்து வரவேற்றனர். நுவரெலியா ஏரிக்கரையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் பல சிறுவர்களை மகிழ்விக்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றன. நுவரெலியா போலீஸ் நிலைய இசைக்குழுவினரால் சிறுவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலும் பாடல்களை ரசிக்க அவர்களை பழக்கப்படுத்தும் வகையிலும் இசை நிகழ்ச்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நுவரெலியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அனுருத்த பண்டார ஹக்மனாவின் மேற்பார்வையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நுவரெலியா மான்ஃப்ரா கல்வி நிலையத்தின் விசேட தேவையுடைய சிறுவர்கள் உட்பட நுவரெலியா போலீஸ் நிலையத்துக்குட்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்களின் பிள்ளைகள் பெருமளவானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் இருவர் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளினால் இன்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹியோவிட்ட பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய பெண் மற்றும் பாணாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 37 வயதுடைய ஆண் என இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான பெண்ணிடமிருந்து 24,200 சிகரெட்டுகளும் மற்ற நபரிடமிருந்து 24,600 சிகரெட்டுகளும் கைப்பற்றப்பட்டன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். முல்லைத்தீவு தேராவில் பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு தேராவில் பகுதியில் ஐஸ் போதைப்பொருளை தம்பசம் வைத்திருந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரை புதுக்குடியிருப்பு போலீஸ் கைது செய்துள்ளனர். தேராவில் தேக்கங்காடு பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் சார்ஜன் குணவர்த்தனவுக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலை அடுத்து திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கையினை மேற்கொண்ட போலீஸ் சார்ஜன்களான குணவர்த்தன, போலீஸ் ஹொஸ்தாபஸ், லக்சான், சதுரங்க ஆகிய போலீஸ் குழுவினர் கைது நடவடிக்கையை மேற்கொண்டனர். தேராவில் பகுதியினை சேர்ந்த 38 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து 3 கிராம் 10 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் 430 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொகவந்தலாவையில் சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொகவந்தலாவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரெட்வெல் தோட்டப்பகுதியில் சட்டவிரோதமாக மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட இருவரை உபகரணங்களுடன் பொகவந்தலாவா போலீசார் கைது செய்துள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் 38 மற்றும் 42 வயதான பொகவந்தலாவா பகுதியை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை புத்தங்கல வீதியிலுள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்தின் அருகில் யானையொன்று உயிரிழந்தமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அம்பாறை புத்தங்கல வீதியிலுள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்தின் அருகில் யானையொன்று உயிரிழந்தமை தொடர்பில் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் விசாரணைகளை முன்னெடுத்தனர். நேற்றைய தினம் இவ்யானை உயிரிழந்த நிலையில் யானையின் மரணம் தொடர்பான காரணத்தை உடற்கூற்று மருத்துவ பரிசோதனையின் பின்னரே அறிய முடியும் என வனஜீவராசிகள் பாதுகாப்பு
திணைக்களம் தெரிவித்துள்ளது. இப்பிரதேசத்தில் கொட்டப்படும் குப்பைகளை உண்பதற்காக தினம்தோறும் 10க்கும் மேற்பட்ட யானைகள் வருகை தருவதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு குப்பை மேட்டில் உணவு உண்ணச் சென்ற யானையே உயிரிழந்திருக்கலாம் என நம்பப்படுகின்றது. அனுராதபுரம் முதல் மகாவ வரையிலான ரயில் மார்க்கத்தின் திருத்த பணிகள் மேலும் தாமதமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு ரயில் மார்க்கத்தின் அனுராதபுரம் முதல் மகாவ வரையிலான ரயில் மார்க்கத்தின் திருத்த பணிகள் மேலும் தாமதமாகும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் முதல் மகாவ வரையிலான ரயில் மார்க்கத்தின் சமிக்ஞை கட்டமைப்பு நடவடிக்கைகள் இதுவரையில் நிறைவு செய்யப்படவில்லை. ஆகையால் அனுராதபுரம் முதல் மகாவ வரையிலான ரயில் மார்க்கத்தின் சேவையை முன்னெடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இந்திபொலகே தெரிவித்துள்ளார். நாடு, தேசம், மதம் என்பவற்றை உயிரையும் இரண்டாம் பட்சமாக கருதி பாதுகாக்க வேண்டும் என அட்டமஸ்தானபதி வல்லேகம ஹேமரத்ன தேரர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அனுராதபுரம் வரலாற்று சிறப்புமிக்க ஜெயஸ்ரீ மகாபோதியை தரிசித்து ஆசி பெற்றார். அனுராதபுரத்துக்கு சென்றிருந்த ஜனாதிபதி முதலில் அட்டமஸ்தானாதிபதி வல்லேகம ஹேமரத்ன நாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டதோடு அவரிடம் நலம் விசாரித்தார். அதனையடுத்து உடமளவ விகாரைக்கு சென்றிருந்த ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டதன் பின்னர் அட்டஸ்தானாதிபதி தலைமையிலான மகா சங்கத்தினரால் செத் பிரித் பாராயணம் செய்து ஆசி வழங்கப்பட்டது. அனுராதபுரம் லங்காராம விகாராதிபதி ரலபனவே தம்மஜோதி நாயக்க தேரர், ருவன்வெளி சேதவராம அதிபதி ஈதலவுடன குணதிலக தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது உரையாற்றிய அட்டமஸ்தானாதிபதி வல்லேகம ஹேமரத்ன தேரர், நாடு, தேசம், மதம் என்பவற்றை உயிரையும் இரண்டாம் பட்சமாக கருதி பாதுகாக்க வேண்டும் எனவும் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொறுப்பு ஜனாதிபதியின் மீது சாட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அதேபோல் வடமத்திய மாகாணத்திலிருந்து உருவான அரசு தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவுக்கு கைவிட முடியாத பொறுப்பு சாட்டப்பட்டுள்ளது என்றும் வலியுறுத்தினார். தற்போது நாட்டில் இருக்கும் அரசியல் சேற்றுக்குழியானது இந்நாட்டின் சுய நினைவுடன் கூடிய அறிவாளிகளுக்கு உகந்ததாக இல்லை என சுட்டிக்காட்டிய அவர், அந்த நிலைக்கு மாறாக நல்லதொரு அரசியல் கலாச்சாரத்தை நாட்டுக்குள் உருவாக்கும் இயலுமை ஜனாதிபதிக்கு உள்ளது என நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். நாட்டுக்கு தேசிய கொள்கை ஒன்று அவசியம் என்றும் புதிய நாடாளுமன்றத்தில் எம்பிக்களின் உதவிகளை பெற்றுக்கொண்டு நீண்ட காலத்துக்கு பொருத்தமான சிறந்ததொரு தேசிய கொள்கையை உருவாக்க முடியுமா என் அது சிறப்புக்குரியதாக அமையும் எனவும் அட்டமஸ்தானாதிபதி தெரிவித்தார். ருவன்வெளி மகாசாயாவுக்கு சென்ற ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க ருவன்வெளி சைத்தியாதிகாரி ஈதலட்டுவனவே ஞானதிலக தேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். பின்னர் ருவன்வெளி சைத்தியாவுக்கு அருகில் நடைபெற்ற மத நிகழ்வில் பங்கேற்ற ஜனாதிபதிக்கு மகா சங்கத்தினர் செத்பிரித் பாராயணம் செய்து ஆசி வழங்கினர். வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாச, மாவட்ட செயலாளர் ரஞ்சித் விமலசூரிய, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க, அகில இலங்கை விவசாய சங்கத்தின் உபத்தலைவர் சுசந்த நவரத்ன, பேராசிரியர் சேன நாயனக்கார உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு பொதுத் தேர்தலில் வேட்புமனுவை வழங்க வேண்டாம் என மார்ச் 12 இயக்கம் அரசியல் கட்சிகளிடம் கோரியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் வேட்புமனுவை வழங்க வேண்டாம் என மார்ச் 12 இயக்கத்தின் இணைப்பாளர் ரோஹன ஹெட்டியாராச்சி அரசியல் கட்சிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். உரிய வேட்பாளர்களை அரசியல் கட்சிகள் பட்டியலில் இணைக்காவிட்டால் மக்களுக்கு சிறந்த அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும் எனவும் ஊழல் குற்றங்கள் மற்றும் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவித்த
உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட அரசியல் கட்சிகள் அனுமதிக்கக்கூடாது எனவும் அவர் கூறியுள்ளார். அரசியல் கட்சிகள் தமது பொறுப்பை உரிய வகையில் நிறைவேற்ற வேண்டும் என ரோகண கட்டியாராச்சி வலியுறுத்தியுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளையில் பாடசாலை ஆசிரியர் ஒருவரின் வீடு மோட்டார் சைக்கிள் தீக்கிரையாக்கப்பட்டது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீடு மற்றும் ஆசிரியரின் மோட்டார் சைக்கிள் என்பன இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றது. சக ஆசிரியர்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போதும் ஆசிரியர் தங்கியிருந்த வீடு பகுதியளவில் எரிந்துள்ளதுடன் விலை உயர்ந்த மோட்டார் சைக்கிள் முழுமையாக எரிந்து நாசமாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் 1,00,000 பேர் விவசாயத்தை விட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் விவசாயத்துறையில் ஒரு வருடத்துக்குள் 1,00,000க்கும் அதிகமானோர் தமது வேலைகளை விட்டு சென்றுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளிவிவரவியல் திணைக்களத்தின் பேராசிரியர் வசந்த அதுகோரல தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மக்கள் தொகை மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த நாட்டில் விவசாயத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளால் விவசாய வேலைகளை விட்டு மக்கள் வெளியேறுவதுடன் நாட்டுக்கு தேவையான விவசாய பொருட்களின் உற்பத்தியும் குறைபடித்து வருவதாக சுட்டிக்காட்டினார். இந்நிலை நீடித்தால் நாட்டின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த நபர் இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். விபத்தின் போது பலத்த காயமடைந்த மாமனை பகுதியை சேர்ந்த நடேசு பரமேஸ்வரன் என்பவர் யாழ் போதனா வைத்தியசாலை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரிழந்தார். விபத்து குறித்து மருதங்கணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.